Hi students, good morning. இது வந்து transforms and partial differential equation subjectல unit 2 4-year சீரீஸ்க்கு part 3 வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒன்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ப்ராப்ளம்ஸ் சொன்னோன்னையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் இன் தி இன்டர்வல் 0,2π அண்ட் 0,2l பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ f(x) கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a0 அண்ட் an. ஸோ a0ஓட வேல்யூ என்ன, anஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0,2π அப்படிங்கிறதுனால ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்லாம் செக் பண்ண மாட்டோம். டேரெக்டாக a0 an ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் a0ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம். a0 ஈக்குவல் டு 1/π இன்டெக்ரல் ஓவர் 0 to 2π f(x) dx. சரியா? இப்போது இதில் f(x) இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் போட்டுக்கோங்க. 1/π இன்டெக்ரல் ஓவர் 0 to 2π 1/2 இன்ட்டு π மைனஸ் x dx. சரியா? இப்போ இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த 1/2 வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ 1/2π இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா πx மைனஸ் x²/2. லிமிட் வந்து 0 to 2π. இப்போது அப்படியே 1/2π எழுதிக்கலாம். லிமிட் 2π இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2π இன்ட்டு π, அப்போ 2π² மைனஸ் எகைன் 2π இங்கே அப்ளை பண்ணோம்னா 4π²/2. ஸோ இது என்னது? 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ 4/2 அப்படின்னா இங்கே 2 வரும். ஸோ 2π² எகைன் மைனஸ் 2π². ஸோ இந்த என்டையர் டேர்ம் 0. தென் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 0, இந்த செகண்ட் டேர்மும் 0. ஸோ லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலே 0 தான். தென் எகைன் இதில் இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூவும் 0. ஸோ 0 இன்ட்டு திஸ் ஒன். ஸோ ஆன்சர் வந்து 0. இப்போ a0 0ன்னு கொடுத்துட்டதுனால a0 0 இருக்கிற ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எதுலேயுமே a0 வந்து 0 இல்லை. an வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி அது ப்ராப்ளமில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும். சரியா? ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு டைமும் இருக்காது. அந்த அளவுக்கு பெரிய லென்த்தியான கொஷினும் கேட்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா a0 an அப்படின்னா ரெண்டுமே 0 அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த ப்ராப்ளமில் ஆக்சிடென்டலாக அது கரெக்டு. பட் எல்லா ப்ராப்ளமுக்கும் அப்படி கரெக்டாக வராது. அதனால் பெட்டர் நீங்கள் a0 மட்டும் போட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு a0 வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு a0 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாடல் தான் அடுத்த ப்ராப்ளமும். f(x) கொடுத்துருக்காங்க. a0 an ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படியே ஃபார்முலாலாம் எழுதுனேன். இப்போ டைரெக்டாக கொஞ்சம் போட ஆரம்பிக்கலாமா? f(x) ஈக்குவல் டு 1/π வரும். ஸோ அந்த 1/πயை போட்டுக்கலாம். இன்டெக்ரல் 0 to 2π. இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. 2πx மைனஸ் x², 2πx மைனஸ் x² அப்படின்னு வரும். இன்ட்டு dx. தென் 1/π இன்ட்டு, இப்போ இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணிடுங்க. 2π இன்ட்டு x²/2 மைனஸ் x³ லிமிட் வந்து 0 to 2π. தென் அடுத்தது 2 1/π போட்டுக்கலாம். 2 கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் இங்கே அப்ளை பண்ணோம்னா 4π² வரும். 4π² இன்ட்டு π, அப்போ 4π³ மைனஸ் இங்கே வந்து என்ன வரும்? 4
இல்லை க்யூப், அப்போ 4 இல்லை, 2 க்யூப்னா 8, 8 பை க்யூப் பை 3. தென் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 0, செகண்ட் டேர்மும் 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னா சரி அவ்வளோதான். 1/π இன்ட்டு ஒரு 4 மைனஸ் 8/3னா இது 12 வரும். 12 மைனஸ் 8 அப்போ 4 பை க்யூப் பை 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4π² 3. ஸோ இந்த 4π² 3 நம்ம ரிசல்ட்டில் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, அவ்வளோதான். தென் ஏஎன்னோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x² கொடுத்துருக்காங்க, f(x) ஓட வேல்யூ x² கொடுத்துருக்காங்க, 0 to 2π அப்படிங்கிற லிமிட். ஸோ an ஈக்குவல் டு 1/π integral over 0 to 2π x² cos nx dx. இப்போ uv பெர்னாலி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே பெர்னாலி ஃபார்முலாவுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான் பெர்னாலி ஃபார்முலா. இப்போ பாருங்கள், u ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னும் dv ஈக்குவல் டு காஸ் nx அப்படின்னும் எடுத்துக்கிறோம். u டேஷ் ஈக்குவல் டு 2x வரும், u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2 வரும். தென் v ஈக்குவல் டு காஸ் nx-ஐ இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ சைன் nx வரும். தென் v1 ஈக்குவல் டு சைன் nx-ஐ இன்டெகிரேட் பண்ணோம்னா பாருங்கள் இங்கே ஒரு பை n வரும்ல, அதை சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள். மைனஸ் காஸ் nx பை n². இந்த டேர்ம் இது கூட கம்பைன் பண்ணணும். தென் அடுத்தது மைனஸ் சைன் nx பை n³. எந்தெந்த டேர்மை எது கூட கம்பைன் பண்ணணுமோ கரெக்டாக நான் லைன் போட்டுட்டேன். x² இன்ட்டு sin nx பை n மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலாலேயே வரும். அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 2x இன்ட்டு காஸ் nx பை n² மைனஸ் 2 இன்ட்டு sin nx by n³. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2π, 0 to 2π இருக்குது. இப்போது 2π கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin தீட்டாவோட வேல்யூ என்ன? 0. தென் sin 0வோட வேல்யூ என்ன? 0. ஸோ இந்த என்டையர் டேர்மே 0. அதே மாதிரி தான் sin 2π அப்ளை பண்ணால் 0, sin 0 அப்ளை பண்ணாலும் 0. ஸோ இந்த என்டையர் டேர்மும் 0. இப்போ இதுக்கு மட்டும்தான் லிமிட் அப்ளை பண்ணணும். இதுக்கும் 2π அப்ளை பண்ணோம் அப்படின்னா cos 2nπ, அதாவது இந்த என்டையர் வேல்யூவே 1 வந்துடும். அப்போது இங்கே ஒரு 2π அப்ளை பண்ணியிருப்பீங்களா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1/π இன்ட்டு 2π பை n². இது அப்பர் லிமிட்டுக்கு. அதே லோயர் லிமிட் 0க்கு அப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டுன்னு வர்றதுனால அந்த டேர்மே 0. ஸோ ஆன்சர் என்ன? வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா பாருங்கள். x² இல்லை பை கேன்சல் ஆயிரும், 2/n². ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 2π இங்கே கொண்டுட்டு வந்து போடும் பொழுது ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 4 தானே வரும், 4π/n². அப்போது பை கேன்சல் ஆயிரும், 4/n². இதுதான் ஆன்சர், சரியா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4/n². ஓகே, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இப்போ பாருங்கள், நானே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது மிஸ் பண்ணிட்டேன். அப்போது கரெக்டாக போடும் பொழுது இந்த ஆப்ஷன் வருது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் a0 அண்ட் bn. இதுவும் அதே மாதிரி தான் வரும். a0 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிடலாம். a0 ஈக்குவல் டு
1 by pi integral over 0 to ப்ராப்ளம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு 0 to பைக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ 0 to pi எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 into dx அவ்வளோதான். ஸோ 1 by pi into dx சாரி dx இல்லை இன்டெகிரேட் பண்ணங்காட்டி x வரும். லிமிட் வந்து 0 to pi. அப்போ டைரெக்டாகவே ஆன்சர் என்ன சொல்லிடலாம் 1 அவ்வளோதான். ஏன்னா பை மைனஸ் 0 வரும், பை கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. ஸோ ஏ நாட்டோட வேல்யூ 1 அப்படிங்கும் பொழுது அது இந்த ஆப்ஷன் கூட மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அதனால் ஆப்ஷன் பி. தென் அடுத்த ப்ராப்ளம் ஏ நாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 0 to 3 அப்படின்னு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு 0 to 3 அப்படிங்கும்போது இது எல் ஃபார்மெட்டு. ஸோ 1 by L அப்படின்னு போடுவோம். L இருக்கிற இடத்துல இங்கே 3. ஸோ அதனால் 1 by 3 integral over 0 to 3 f of x ஓட வேல்யூ என்ன எழுதிக்கோங்க dx. இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 into x square by 2 minus x cube by 3. லிமிட் வந்து 0 to 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 by 3 into இங்கே 2 கேன்சல் ஆயிரும். 3 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 மைனஸ் again 3 கியூபோட வேல்யூ 27 by 3. அப்போது 27 by 3யோட ஆன்சரும் 9. 9 minus 9 0. ஸோ ஆன்சர் வந்து 0. Then அடுத்தது obtain the value of a0 for the function f of x defined as. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து a0ஓட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ a0 ஈக்குவல் டு 1 by ஆக்சுவலாக என்ன போடுவோம் a0 ஈக்குவல் டு 1 by pi அப்படின்னு தான் போடுவோம். இங்கே வந்து L, அதனால் 1 by L integral over 0 to ப்ராப்ளம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. 0 to Lக்கு மட்டும்தான் வேல்யூ, அதனால் 0 to L மட்டும் போட்டுக்கிறேன். into L minus x dx which is equal to 1 by L into இந்த L minus x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா Lx minus x square by 2. லிமிட் வந்து 0 to L which is equal to 1 by L into இப்போ L இங்கே போட்டோம் அப்படின்னா L ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் by 2. லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 0. ஸோ 1 by L into இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இல்லை இன்ட்டு L ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் by 2. அதாவது 1 minus 1 by 2னா 1 by 2 தானே. ஸோ L ஸ்கொயர் by 2. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா L by 2. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு. சரியா? தென் அடுத்தது ப்ராப்ளம்ஸ் இன் மைனஸ் பை கமா ப்ளஸ் பை.